வந்து மலம் உண்ணக்கூடிய உயிரினங்கள். மலம் உண்ணக்கூடியது கோழியாக இருக்கலாம், அதே மாதிரி ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். மலத்தையே உணவாக சாப்பிடக்கூடியது வந்து மலத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றது. மலத்தை எப்படி போகும்போது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதில்ல, அதுவே தான் பிரதான உணவாக சாப்பிடக்கூடிய மாதிரியான அப்படி பழக்கி வச்சுருப்பாங்க. அப்படி பழகிருச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா தடுத்துருக்குறாங்க. இது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸு. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் லபனி ஷாத்தில் ஜலாலா, அதாவது மலம் தின்னக்கூடிய ஆடு இருக்குல்ல, அந்த ஆட்டுடைய பாலை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினாங்க, தடுத்தாங்க. அந்த ஆடையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது, ஆட்டுடைய பாலையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது மலம் சாப்பிடுது. மலம் சாப்பிடுதுன்னு சொன்னால் அதை ஜல்லாலான்னு அதுக்கு வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப சாப்பிட்றது, அதையே பிரதானமான உணவாக எடுத்துக்கொள்வது, அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் அந்த வார்த்தை ஹதீஸில் வருது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்டுடைய பாலை கூட குடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள்னு அகமதில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே நேரத்தில் வந்து நசையில் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் வீட்டு கழுதையை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினாங்க. அந்த நேரத்தில் வனில் ஜல்லாலத்தி, இந்த மலம் உண்ணக்கூடியவைகளையும் ஹராமாக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஹராமாக்கிட்டாங்கன்னு கேட்டால் அன் ருக்குபிகா, அதில் ஏறி சவாரி செய்வதையும் ஹராமாக்கிட்டாங்க. அன் அக்லில் அஹ்மிஹா, அதன் இறைச்சியை சாப்பிட்றதையும் ஹராமாக்கிட்டாங்க. அதில் பால் குடிக்கிறது பற்றி மட்டும் வந்துச்சு முதல்ல. இந்த ஹதீஸில் அது இறைச்சியும் சாப்பிடக்கூடாது, அதில் ஏரியும் பயணிக்கக்கூடாது. ஏறி பயணிக்கிறது ஆடாக இருக்காது, கண்டிப்பாக ஒட்டகமாக தான் இருக்கும். மாட்டில் வேண்டாம் ஏறி பயணிப்பாங்க. அந்த மாதிரி பயணிக்கிற விஷயம் வந்தால் அதில் ஏறி சவாரி செய்யக்கூடாது, இறைச்சியும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற சொல்ல தடுத்தாங்கன்னு நசையில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒட்டகத்தை சொல்லும் பொழுது நஹா அனில் ஜல்லாலத்தி ஃபில் இப்லி, ஒட்டகத்தில் இந்த மலம் சாப்பிடக்கூடிய பிராணியை ரசூலுல்லாஹ் வந்து தடுத்தார்கள். எதுக்கு தடுத்தார்கள்னா யுர்கப் அலைஹா, அதன் மீது சவாரி செய்வதை தடுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸு இருக்கிறது. இந்த ஹதீஸுகளை வைத்து ஏகமானதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஹதீஸில் இப்படி தான் இருக்கிறது. ஏகமானதாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது சாப்பிடவே கூடாது என்பது மார்க்கத்தில் வந்து பொருளாதாரத்தை வந்து வீணாக்கிடக்கூடாது, நாசமாக்கிடக்கூடாது. ஒரு மாடுங்கிறது அது ஒரு 50,000 40,000 விலை உள்ள ஒரு விஷயம் விளங்குதா. சாப்பிடக்கூடாதுன்னா அது ஒன்றுக்கு உதவாத. மாடு வந்து சாப்பிட்றதுக்கு தான் பால் குடிக்கிற பருவம்லாம் போச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அது என்ன செய்வது, அது பெரிய லாஸ் வரும். அதனால் இந்த ஹதீஸை நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லா அறிஞரும் ஏகமானதாக சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய கருத்தாக தான் சொல்கிறாங்க. அப்படி புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் சொல்லலை. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மலம் சாப்பிடக்கூடிய ஒரு பிராணிகளாக இருந்தால் அதை சில நாட்கள் வேறு உணவு கொடுத்து ஒரு 4-5 நாளைக்கு கொடுத்து அதை மாற்றிட்டு அப்புறமேட்டு சாப்பிட்லாம். அந்த மலத்தினுடைய தாக்கம் வந்து இறைச்சியில் வேர்வையிலலாம் இருக்கும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. ஏன்னு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது மலம் சாப்பிட்றது எதுக்கு ரசூலுல்லாஹ் ஹராமாக்குனாங்க? ஏற்கனவே அந்த ஒட்டகம் ஹலால் தானே, ஏற்கனவே அந்த மாடு ஹலால் தானே, ஏற்கனவே அந்த ஆடு ஹலாலாக தான் இருந்துச்சு. ஹலாலான ஒன்றை வந்து எதுக்கு ஹராமாக்குறாங்க? அந்த மலம் சாப்பிட்ற ஒரு காரணத்தினால தான் ஹராமாக்குறாங்க. ஒரு காரணத்துக்கு ஹராமாக்கி இருக்கும் பொழுது அந்த காரணம் வந்து விலகிருச்சின்னு சொன்னால் அந்த மலம் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க, காட்டில் மேய விட்டுக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட குர்பானி கொடுக்க எதுவும் நினைக்கிறீங்கன்னு வைங்க, 10 நாளைக்கு அடைச்சி போட்டு என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் வேறு உணவு கொடுத்து பழகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே அந்த ஏற்கனவே இருந்த அந்த மலத்தினால் உள்ள அறிகுறிகள்லாம் எடுத்துடும், வெளியேற்றிடும். 2-3-4 நாளைக்கு இருந்தாலும் எல்லாம் மாறிடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சாப்பிடலாம். அப்படி தான் நம்ம இருந்து கொள்ளணும் எல்லா அறிஞரும் சொல்கிறாங்க. ஏகமானதாக சொல்கிறாங்க. பொதுவாக தடை இருந்தாலும் அந்த மலம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நிலையில் தான் நம்ம சாப்பிடக்கூடாதே தவிர அந்த மலத்திலிருந்து அதை டைவர்ட் பண்ணி வேறு உணவுக்கு மாற்றிட்டோம்னு சொன்னால் அதை சாப்பிட்லாம். அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு காரணத்திற்காக மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை ஹராமாக்கியிருந்தால் அந்த காரணத்தை நீங்கிருச்சுன்னா ஹராமாகாது. பொதுவாக அந்த மாடு ஹராம் இல்லை, மலம் சாப்பிட்றதுனால தான் ஹராம். பொதுவாக அந்த ஆடு வந்து ஹராம் இல்லை, அது மலத்தை ஒரு உணவாக உட்கொள்கிறதுனால தான் ஹராம். அதனால தான் ஹராம்னு வரும் பொழுது அதை நீங்கள் அது மாற்றிட்டீங்கன்னா அது நீங்கிரும்ல. இப்போ மலத்தை சாப்பிடல, ஒரு வாரமாக சாப்பிடல, அப்போ ஒரு வாரமாக என்ன செய்கிறது, புல் இந்த மாதிரி புண்ணாக்கு இது மாதிரி கொடுத்து அதை பழகிட்டோம் என்று சொன்னால் அது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உசூல் விதியை அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். ஒரு காரணத்திற்கு ஹராமாக்குனுச்சின்னு சொன்னால் அந்த காரணத்தை விலகிட்டோம்னு சொன்னால் அது ஹராமுங்கிற வராது. பொதுவாகவே ஹராமான விஷயம் இல்லை. இல்லை ஒட்டகம்ங்கிற ஹராமா, மாடு ஹராமா, ஹராம் இல்லை தானே, இப்போ வந்து சாப்பிட்றது தானே. அதனுடைய உணவு புழக்கம் சரியில்லைங்கிறதுனால தான் ஹராம் ஆகுது. உணவு பழக்கத்தை மாற்றிட்டீங்கன்னா அது ஹராம் ஆகாதுல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் அந்த காரணத்தை சொல்லாட்டான
நமக்கே விளங்குது, பொது அறிவை கொண்டு சிந்திக்கும் பொழுது விளங்குதுன்னு சொல்லி இதில் ஒரு கருத்தாக எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, காலத்துக்கு தொடக்கூடாது அப்படி சொல்லவே இல்லை. எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரூல் விதி அப்படி தான் எந்த ஒன்றையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணுன்ற பொது விதி, எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாடு அந்த மாதிரி மலம் சாப்பிட்டுட்டு இருக்கா, நான் ஒரு வாரத்துக்கு பிறகு அதை அறுத்து சாப்பிட போகிறோமா, அதை கட்டி போட்டு என்ன செய்யணும், அந்த பக்கம் நம்ம போகாமல் நம்ம அதுக்கு தேவையான தீனிகளை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த மலம் சாப்பிடுவதால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்லாம் போயிடும். இப்போ தண்ணி நிறைய குடித்தாலும் என்ன செய்யும், அதில் எல்லாமே வெளியேறிடும். அந்த மாதிரி சவாரி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது கணக்கு தான். சவாரி செய்யக்கூடாதுங்கிறது அந்த ஒரு வாரம்னா அது கணக்கு நமக்கு தெரியும், இத்தனை நாள் இருந்தால் போதும். சில நாட்கள் நம்ம அதை உணவு பழக்கத்தை மாற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை சாப்பிட்லாம், அதில் அதனுடைய பாலை கறந்து குடிக்கலாம், அப்படிங்கிறது தான் சரியான கருத்து என்று சொல்லிவிட்டு அதோடு இதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது பொருளாதார லாஸ், பெரிய லாஸ். இது 50,000 1,00,000 ஒரு மதிப்புடைய ஒரு பிராணி ஒன்றுக்கும் இல்லை, ஹராம்னா ஒன்றுக்கு யூஸ் பண்ண முடியாத, ஹராம்னு சொல்லிட்டேன்னா என்ன செய்வது, அதை தூக்கி தான் போடணும். அப்போ அந்த மாதிரி ஒரு லாஸ் பண்ணக்கூடிய விஷயமாக மார்க்கம் இருக்காது. அது ஹலாலான ஒரு விஷயம் ஒரு காரணத்துக்கு ஹராமாக இருக்குது. அந்த காரணம் நீங்கி விட்டது என்று சொன்னால் அது ஹராம் ஆகாதுன்னு தான் ஏகமானதாக சொல்கிறாங்க. அந்த உசூல் சரியான உசூல் தான். அந்த விதி இருக்குல்ல, அந்த விதி பொதுவாக ஒரு காரணத்துக்கு ஒன்றை ஹராமாக்குனா அந்த காரணம் இல்லாட்டி அந்த ஹராம்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற ஒரு விதியை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, இப்னு தைமியா போன்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாருமே இத்திஃபாக்கில் முஸ்லிமீன்கிறார். ஃபொய்தா ஹுசிபத்து ஹத்தா ததீப, அது அது நல்ல இதாக மாறுவது வரைக்கும் அதை தடுத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் கானத் ஹலாலன் இத்திஃபாக்கில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய ஏகமானதான முடிவின் பிரகாரம் அது ஹலால் ஆயிரும். யாரும் மாற்று கருத்து சொல்லலை. அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மலம் சாப்பிடக்கூடியவை ஹராம் ஆகாதுன்னு தான் ஏகமானதாக சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு அறிஞரும் வேறு ஒரு கருத்து சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த ரூல் விதி, பொதுவான விதியை கரெக்டாக எல்லோரும் வழங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த விதியில் நின்று பேசும்போது மாறி பேச முடியாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது ஒரு விஷயம். இதே நேரத்தில் அந்த கோழி இருக்குது பாருங்கள், கோழிக்கு மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதியை பொறுத்தலை. அதாவது மலம் தின்னக்கூடிய கோழி இருக்குதுல்ல, ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி கோழியும் என்ன சிக்கிற கோழின்னா நம்ம வளர்க்குற நாட்டு கோழிகள். இப்போ இது கம்பெனியில் வளர்க்குற கோழிகள்னால் அதெல்லாம் சாப்பிடாத கொடுக்கவும் மாட்டான். அதுக்குண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் அது கொடுப்பானே தவிர வெளியில் போய் கண்டதையும் சாப்பிட்றதுக்கு விட மாட்டான். கிராமத்தில், அதுவும் கிராமத்தில்னா இந்த காலத்திலே கூட அது சரியாக வராது. ஏன்னாட்டா இப்போ எல்லாமே வீடுகளில் கக்கூசெல்லாம் வச்சுட்டாங்க, மலம்லாம் வெளியெல்லாம் இருக்காது. அப்போ தெருவில் மலம் கழிச்சிட்டு வருவாங்க அந்த காலத்தில். அந்த நேரத்தில் போய் என்ன செய்யும், அதை போய் அந்த கோழி எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு கோழி சாப்பிடக்கூடியதாக இருக்குமே என்று ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி தான் நான் இருந்திருக்கேன். இப்போ உள்ள மாதிரியான கக்கூசு மெத்தட்லாம் இல்லை தானே. அப்போ வெளியில் மலம் கழிச்சிட்டு வரோம், அதை போய் கோழி சாப்பிடுங்கிற மாதிரி இருந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னா, அது சாப்பிடலாமான்னு கேள்வி வரும் பொழுது அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது, பைஹக்கியில் குப்ராவில் வருகிறது. அபு மூசாங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கோழியை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அபு மூசாங்கிற ஒரு சஹாபி, அவர் கோழி இறைச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜஹதம்னு ஒரு ஆள், அவருக்கு தெரிஞ்ச அடுத்த தலைமுறை தாபியில் உள்ளார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரை சாப்பிட்றதுக்கு அவர் கூப்பிட்றாரு. அபு மூசா கோழியை சாப்பிட்றாரு. நீ ஒரு கை போடு, நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அவரை சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாரு, அவர் அழைக்கிறாரு. அப்போ அந்த ஜஹதம்ங்கிற ஒரு ஆளை அப்போ சொல்கிறாரு, இன்னி ராய்த்து ஏக்குழு நத்தினன், அது மலத்தை சாப்பிட்ற நானே கண்ணால் பார்த்துருக்குறேனே, அதை போய் சாப்பிட சொல்கிறீங்க, கோழியை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, என்னையும் சாப்பிட கூப்பிட்றீங்க, அந்த கோழி மலம் சாப்பிட்டது நானே பார்த்தனே அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அதனால் மாட்டேங்கிறாரு. அப்போ அபு மூசா சொல்லுவார், உதுனு கிட்டவா, நீ பேசாமல் சாப்பிடு அப்படி. ரெண்டாவது என்ன செய்வார், சொன்ன பிறகு சாப்பிட சொல்லுவார். சொல்லிட்டு என்ன செய்வார்னு கேட்டால், இப்போ இன்னி ராயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாப்பிடுவது நான் பார்த்துருக்குறேன். இந்த கோழிக்கு அதை பார்க்கல. கோழி எல்லா கோழியுமே மலம் சாப்பிடும், மலம் கிடைச்சா சாப்பிட்றோம். கோழிகளை பொறுத்து கிராமத்து கோழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மலத்தை நல்லா விரும்பி சாப்பிடுன்னு சொல்ல போனால் கோழிகள். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் அது மலம் சாப்பிடுது வேணான்னு தடுக்கலையே, அவங்க சாப்பிட்ருக்காங்களே. அந்த இதை பற்றி தானே கேள்வியே வருது, மலம் சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்குன்றது அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. அதுதான் ரசூலுல்லாஹ் சாப்பிட நான் பார்த்துருக்கேன்னா இந்த மாதிரி தானே பார்த்துருக்காரு அவர். எந்த மாதிரி, இதே மாதிரியான உணவு பழக்கம் உள்ள கோழியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன், அதனால் இது உறுத்தல் இல்லாமல் சாப்பிடு அப்படின்னு சொன்னாருங்கிற விஷயம் பைஹக்கியில் இருக்கிறது. பொதுவாக கோழி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னு புகாரில் 5517வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கோழியை சாப்பிடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் புகாரில் இருக்கிறது. பைஹக்கில் என்ன வருதுன்னு கேட்டால்,
இது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்னு வருது. இவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இது அசுத்தத்தை சாப்பிடுகிறது என்று ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது பரவாயில்ல நீ சாப்பிடு, ரசூல்லா அந்த மாதிரி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னதாக பைஹக்கியில் வருது. புகாரியில் வந்து ரசூல்லா கோழி சாப்பிட்டாங்கன்னு மட்டும் வருது, கோழி சாப்பிடுவதை பார்த்துருக்கிறேன்னு வருது. அதனால் கோழியில் வந்து அந்த இது பொருந்தாது. நம்ம ஒரு அளவுகோல் சொன்னோம்ல, அந்த மலம் உண்ணக்கூடியவை அப்படிங்கிறது கோழிக்கு பொருந்தலை. கோழியில் அந்த விதியை ரசூல்லா பொருத்தி பார்க்கலை, அதனால் நம்மளும் பொருத்த தேவையில்லை. கோழிக்கு வந்து அது சின்ன பிராணியாக இருக்கிறனால அது பெரிய தாக்கம் ஏற்படாது, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன காரணத்துக்காக ரசூல்லா வந்து அதை வந்து புறக்கணிக்கவில்லை. அவங்க சாப்பிட்ருக்குறாங்கன்னா அதை அவங்க சாப்பிட்ட பிறகு நம்ம எப்படி ஹராமாக்குறது? ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோதான். அது ஒரு விஷயமாச்சு.